கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் எந்த கேம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் க்ரோ அ கார்டன் அப்படிங்கிற கேம் தான் வந்திருக்கோம். இந்த கேமை நிறையா பேர் விளையாடி முடித்து நிறையா எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ தான் வரோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த கேமை ரெக்கார்ட் பண்ணேன். அந்த வீடியோ என்னாச்சுன்னா வாய்ஸ் கரப்ட் ஆனதால் அப்போ வந்துட்டு ரெக்கார்டர் வேறு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ வாய்ஸ் வந்துட்டு கரப்ட் ஆகிடுச்சு. அதனால் போட முடியல. அதனால தான் என் கையில் வந்துட்டு 1000 ரூபாய் கேஷ் இருக்குது இப்போது. ஓகே, அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு என்னோடய எடுத்த எல்லா ஃப்ரூட்ஸையும் செல்லாம் பண்ணிட்டு இப்போ புதுசாக வந்துட்டு இந்த கேம் வந்திருக்கேன். இப்போ வந்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா டிஎன் கோகெட்டை கூட தான் வந்திருக்கிறோம். இவர் வந்துட்டு சில ஃப்ரூட்ஸ்லாம் தராரு எனக்கு. ஓகே, வாங்கிப்போம். ஓகே, அவர் வந்துட்டு தரேன்னு சொன்னார். பெப்பர்லாம் தராரு. ஏதோ ஸ்பார்க்குன்னு யாரோ இருக்கிறாங்க. அவர் சென்னையா? ஓ, நானும் சென்னை தான். வீடியோ ரெக்கார்டிங்னு கொடுவோம். வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு போட்டேன். அவன் வந்துட்டு கொடுத்துருக்காரு யாட்டின் பலாக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. இவர் வந்துட்டு என்னங்க குத்துன்னே இருக்கிறாரு இஷ்டத்துக்கு. சரி, தமிழார் ஹிந்தி தமிழுக்குன்னு போட்டேங்க. தமிழ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு தமிழ்காரர் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு ஏதோ போயிட்டார். அவர் மட்டும் ஐ எம் ஆல்சோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். டிஎன் கோகெட்டோ பாயா. என்ன ப்ரோ? ஐயோ ஆடாப்பா, போயிட்டாருங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் குத்துட்டவர். ஐயோ, அவர் கூட போடலான்னு பார்த்தா போயிட்டார். ஸ்பார்க்ஸ்ன்னு யாரோ இருக்காரு, அவங்களும் இருக்கார். ஓகே, அவர் வந்துட்டு இருக்கார். இவர் யார்? ப்ரோ பாய். நான் இவர் தான் ஸ்பார்க்ஸ்ன்னு நினச்சேன். இவர் வேறு யாரோ போல். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி ஆக்கணும். அங்கே எவ்வளோ பெரிய கார்டன் இருக்குது. அந்த கார்டன் மாதிரி இந்த கார்டனையும் ஆக்கணும். அதுதான் நம்மளோட லட்சியம். அதை ட்ரை பண்ணுவாங்க. ஓகே கைஸ், நம்ம கார்டனில் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரூட்ஸுமே இல்லை. அவர் உள்ளே வந்தோடனே என்னென்னமோ குத்திட்டாரு. மேலே 3 ஆப்ஷன் இருக்குது. கார்டன் கிளிக் பண்ணால் நம்ம கார்டனுக்கு வரோம். சீட்ஸ்னு இந்த ஆப்ஷன் இருக்குது. இது வேணால் சீட் ஷாப்புக்கு வரோம். செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வேணால் செல்லுக்கு வரோம். ஓகே, செல் ஸ்டஃப்புக்கு வரோம். இப்போ அவர் குத்ததுலாம் முதல்ல செல் இன்வென்ட்ரி பண்ணிடலாமா? இருங்க, இது முதல்ல வறுத்து பார்ப்போம். ஓகே, இதோட வறுத்து பார்த்தீங்கன்னா 200. ஐயோ, இதெல்லாம் அப்புறமா செல் பண்ணுவோம். முதல்ல சீடு நமக்கு எதாவது வாங்க முடியுதான்னு பார்ப்போம். 1000 ரூபாய் இருக்குது கையில் கேஷு. கேரட் சீடு வந்துட்டு நிறையாவே இருக்குது. நம்ம வந்துட்டு வாங்கிப்போம். நான் ஆல்ரெடி ஆடி இருக்கிறது வந்து எங்கள் கையில் 1000 ரூபாய் இருக்குது கைஸ், பார்த்துக்கோங்க. இல்லைனா என் கையில் 1 ரூபா கூட இருந்திருக்காது. 1 ரூபாய்னா ஒரு 2 கேரட் சீடு வாங்குற அளவுக்கு தான் என்கிட்ட காசு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்வென்ட்ரியில் தான் கேரட் சீடு இருக்குது. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் எங்கடா இங்கே நட்டு வச்சுருவோம். என்னென்னமோ சீட்லாம் தந்துருக்கிறாரு. இது வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் போனானே எனக்கு வந்துட்டு போனோம் ப்ரோ. நான் போய் சொன்னார். இவ்வளோ சீக்கிரம் போகணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. பட்டுன்னு ஓடிட்டார் மனுஷன். ஓகே, நான் இங்கே ஃபுல்லாக கேரட் சீடாக நினச்சி விட்டேன். எங்கள் அதுக்குள்ளே வளர்ந்துடும். கேரட் சீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வளர்ந்துடும். அப்புறம் இந்த கேமோட கான்செப்ட் சொல்ல வரேன்ட்டு பாருங்கள். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சீடு ஷாப் இருக்குல்ல, எங்கள் ஷாப்புக்கு வந்துட்டு மேலே சீடு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஷாப் பண்ணுவோம். இந்த ஷாப்பில் வந்துட்டு சீடை வாங்கி அங்கே நட்டு வச்சு நிறைய சீடை வளர்க்கணும். நிறைய சீடை வளர்த்து நம்ம கார்டனை பெருசாகணும். இந்த மாதிரி சீடெலாம் நம்ம 1 டைம் யூஸ் தான். நம்ம ஒரு வாட்டி இது பண்ணிட்டு அப்புறம் எடுத்தால் அந்த சீடு போயிடும். அது லக்கி ஹார்வெஸ்ட்டு. வேறு மாதிரி ஒரு கேரட் சீடு கிடச்சிருக்கு நமக்கு. சூப்பருங்க. ஓகே, இந்த கேரட் சீடை நட்டு வச்சுக்குவோம். ஓகேங்க, இப்போ செல் இடத்துக்கு போவோம். செல் இடத்துக்கு போயிட்டு ஸ்டீஃபன் இவங்ககிட்ட வந்துட்டு நம்ம செல் பண்ண போகிறோம். இன்வென்ட்ரியே செல் பண்ணி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா அவர் கொடுத்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து செல் பண்ணுது. கம்ப்ளீட் கோஸ்ட் 25,000 இருக்குது. வந்து 400K சேர்ந்துச்சுங்க, வேறு மாதிரி. ஓகே, இவரோட கார்டன் தான் நம்ம பேஸ் வந்து சுற்றிட்டு இருந்தார். ப்ரோ பாய் அவரோட கார்டன் தான். இங்கே என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரில எனக்கு, சத்தியமாக இதெல்லாம் என்னென்னு தெரில. இவர் தான் சொல்லுவாருன்னு நினச்சேன். அவரும் போயிட்டார். இதெல்லாம் சத்தியமாக எனக்கு என்னென்னு தெரில. டைனோசரில் இருக்குது. ட்ரேடு பெட் ஃபார் டைனோஸ். பெட்டு ட்ரேடு பண்ணி டைனோ வாங்கிக்கலாமா? வேறு மாதிரி டைனோஸ்னால் ஜுராசிக் வேர்ல்டு வந்திருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க போல், தெரிலப்பா. ஓகே, ஸ்டீஃபன் கொண்டு இந்த ஒரு கேரட்டையும் எடுத்துட்டேன். அதையும் செல் பண்ணிடுறேன். அந்த கேரட் நல்லா வச்சது ஒன்று 25 ரூபா கிடச்சிருக்கு. நான் எவ்வளோ 10 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபா எனக்கு ப்ராஃபிட்டுங்க. 15 ரூபா. வேறு மாதிரி நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ காசு இருக்குது. எதாவது நல்ல சீடாக வாங்குவாமல் ட்ராகன் ஃப்ரூட் சீடு 50,000 ரூபாய். நம்மக்கிட்ட 400 இருக்குது. இதை வாங்கிடுவோம். வேறு காசு சீடு இருக்கா? பேர்னிங் பட்டு என்னென்னமோ சீடெல்லாம் இருக்குது. நல்லா வரமாட்டேது. ட்ராகன் ஃப்ரூட் சீடு அதெல்லாம் பெரிய சீடுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிடச்சிருக்கு காய்ஸ். இதை எங்கே நிலைய வைப்போம்னா, சரி இந்த இடத்துல நிலைய வைப்போமா?
பாடி சாரி கைஸ் ஓகே இந்த இடத்துல நிறைய வைப்போம் சீடாக இன்னும் இன்னொன்று இருக்குது ஓகே ஓகே எனக்கு கொஞ்சம் லேகாக இருக்குது நான் ஃபோன் சார்ஜ் கம்மியாக இருக்குது அதாவது லேகாக இருக்குது நான் 15 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சுட்டு அவர் கூடயே முடிச்சிடலான்னு பார்த்தேன் அவர் போயிட்டார் அந்த மனுஷன் சரி ஓகே இப்போ வந்துட்டு டைனோ எங்கே மறைஞ்சிச்சு இது காட்டு ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது பாருங்க ஓகே அது ஸ்பீடாக க்ரோ ஆகாதா ஓகே இதெல்லாம் ஸ்லோ ஆகும்னு சொன்னாங்க இதெல்லாம் என்னதுடா அது இங்கே நம்ம ஃபோன்லாம் இருக்குங்க ரோஸில் என்னடா வச்சுருக்கான் இவன் இங்கே வெறியாக இருக்குங்க நம்ம எப்போ எடுக்க போகிறோமோ நம்மளாம் இது எடுக்க முடியுமானே தெரில சரி ஓகே நம்ம அந்த சைடு சீடு அதெல்லாம் பார்த்தாச்சு இந்த சைடு வந்துட்டு இது என்னன்னு பார்ப்போம் ஏன்னா முட்டைலாம் இருக்குது அந்த முட்டையெல்லாம் எடுக்கலாம் வாங்குவோம் முட்டை இருக்குது பெட்டி இருக்குது வாங்கிடுவோமா ஒரு பெட்டே வாங்கிடுவோம் பெட்டு வாங்கி அதை யூஸாக இருக்கும் கியர் ஷாப்னு அது இருக்குது இதில் என்ன கியர் ஷாப் என்ன வாங்கலாம் இதில் வாட்டர் கேன் ஸ்பீடு க்ரோ பிளான் இதான் எனக்கு வேணும் 10 யூஸ்லாம் வாங்கியாச்சு 50,000 ஆகுது அப்புறம் ரீகால் பென்ச்சு இந்த கியர் ஷாப் வந்து டெலிபோர்ட் பண்ணுறதுனா அதெல்லாம் வேணாம் பார்த்து அதெல்லாம் காசு வச்சுட்டு இது என்ன க்ளீனிங் ஸ்ப்ரே க்ளீன் மியூட்டேஷன் ஆஃப் ஃபேவரட் டூல் ஹார்வெஸ்ட் டூல் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து அது எல்லாரும் வேணாம்ப்பா நான் கார்டனுக்கு போயிட்டு இந்த வாட்டரிங் கேன் எடுத்து எங்கடா நான் போட்டேன்னு மறந்துட்டேனே ஐயோ அது வளரட்டும் கொஞ்சோண்டு வளரட்டும் அப்போ இங்கே தான் நான் போட்டுருக்கேன் ஊற்றிடும் 10 யூஸ் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வளரும்னு நினைக்கிறேன் டேக் கேர் வளர்ந்துருச்சு எங்கே பாருங்கள் மரம் மாதிரி வந்துருச்சு தெரிஞ்சு மரம் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ட்ராகன் ஃப்ரூட்னாலே மரம் தான் நினைக்கிறேன் தெரில எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு கரெக்டாக அந்த எக்கு வாங்கினேன் அந்த எக்கு எடுத்து இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன் வச்சு பார்ப்போம் ஆமாங்க இன்னும் 9 மினிட்ஸில் அது கிடச்சிருமா இது 9 மினிட்ஸில் கிடச்சோன்னே இந்த கடைசியாக இந்த வீடியோவில் வந்துட்டு அதை ஹேட்ச் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு டைம் இல்லை இந்த வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு பெருசாக வரும் ஏன்னா அடுத்த வீடியோ வந்துட்டு நான் டிஎன் கோகெட்டோ ப்ரோ அப்புறம் நிறையா ப்ரோ பிளேயர்ஸ் கூட வரப்போகிறேன் டிஎன் கோகெட்டோ ப்ரோ அப்புறம் என் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது அந்த அக்கௌண்ட்லேயும் நல்லா விளாடி என் அக்கௌண்ட்டுனா என்னோடய நார்மல் அக்கௌண்ட்டு சேனல் அக்கௌண்ட் இல்லை சும்மா நார்மல் யூஸ் அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்லேயும் நான் கொஞ்சம் நல்லா ப்ரோ பிளேயர் ஆகிடுறேன் இருந்தாலும் அடுத்த வீடியோ வரத்துக்கு ஒரு 2-3 வாரம் ஆகும் இந்த வீடியோவே நான் அடுத்த வாரம் தான் போடுவேன் ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு 2 வீடியோ போட்டாச்சு ஏன்னா ஆல்ரெடி 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க இந்த வாரத்துக்கு 2 வீடியோ முடிச்சிட்டேன் ஆல்ரெடி இந்த வாரத்துக்கு வந்துட்டு 2 வீடியோ முடிச்சுட்டு இந்த வாரம் அப்லோட் பண்ணிடுவேன் இது வந்துட்டு நான் இந்த வாரத்துக்கு 2 வீடியோ முடித்ததால் இது அடுத்த வாரத்துக்கு எனக்கு அடுத்த வாரம் இது ஆனால் இந்த வாரத்தில் 2 வீடியோ உங்களுக்கு இந்த வாரமே வந்துடும் ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வாரம் தான் வரும் ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு வாரத்துக்கு 2 வீடியோ தான் என்னோடய கான்செப்ட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் செல்லுக்கு போகிறேன் செல்லுக்கு போயிட்டு சீடுக்கு போனோம் சீட் ஷாப் அப்கிரேடட்னு வந்துச்சு மேலே அதான் வந்திருக்கோம் ஏன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பில் ஏதோ நியூ சீட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்ட்ரீட் ஷாப் என்னடா இது மேங்கோ சீடு இது என்ன நல்ல சீடா நான் சரி வாங்குவோம் மேங்கோ சீடுன்னு ஏதோ சீடு கிடச்சிருக்குது மேங்கோ என்ன ஃப்ரூட்டு தெரியலையே கார்டனுக்கு போயிட்டு நட்டு வைப்போம் ஓகே நம்ம இப்போ 2 சீடு வச்சுருக்கோம் மேங்கோ சீடு அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு சீடு 2 ஃப்ரூட்டையும் வாங்கியாச்சு இங்கே நட்டு வராச்சு அது எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினு கூட தெரில நான் ப்ரைஸே பார்க்காம சும்மா வாங்கிட்டு இருக்கிறேன் கைஸ் ஏன் உங்ககிட்ட ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் அதோட ப்ரைஸ் இங்கே பார்த்து சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அதை ப்ரைஸ் சொல்லடா என் ப்ரைஸ் காட்ட மாட்டேங்குதுங்க எவ்வளோக்கு வாங்கினேன்னு தெரியலையே சரி ஓகே நான் இங்கே இருக்கிற ஆரஞ்சு பிங்க்கு நல்லா இருக்குது இது என்ன டொமேட்டோலாம் இருக்குது டொமேட்டோலாம் அதெல்லாம் காசு அதிகம் தான் ஆனால் ஃபாரினில் காசு அதிகமானு தெரில நான் நல்லா காஸ்ட்லியான ஃப்ரூட்டாக வாங்கி நல்லா சேல் பண்ணால் நமக்கு நல்லா போகும்னு நினைக்கிறேன் இதே நான் ஆரஞ்சு டலிப்புன்னு என்னன்னு தெரியலையே கேரட் சீடு ஒரு 15 இது வாங்கி போடுவேன் கேரட் சீடில் வந்து 15 ரூபா ப்ராஃபிட் வருதுங்க இது பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நிறையாவே கிடைக்குது ஏன்னா போன வீடியோ ரெக்கார்ட் பண்ணனால அப்போ ஃபுல்லாக நான் கேரட் தான் நிறைய வச்சேன் எனக்கு 15 ரூபா ப்ராஃபிட்லாம் கிடைக்கல அதோட நிறையவே கிடச்சிது இந்த மாதிரி பெருசாக வருது இல்லைலாம் எனக்கு நிறைய கிடச்சிது அப்புறம் சைடில் ஒரு பறிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஹார்வெஸ்ட் ஆப்ஷன் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போகிற இடம்லாம் கலெக்ட்னு காட்டுதில்ல அதெல்லாம் அதுவே கலெக்ட் பண்ணிடும் நீங்கள் வெறும் அதை கிளிக் பண்ணால் போதும் இங்கே பாருங்க வளர்ந்துருக்குங்க மேங்கோ ட்ரீ வந்துட்டு ரேராக என்னன்னு தெரில ட்ராகன் ஃப்ரூட் ட்ரீயும் லாங்காக என்னன்னு தெரில நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மேங்கோ அப்புறம் ட்ராகன் தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நாளே வச்சுருக்கேன் இது அவ்வளோ ரேரான்னா எனக்கு தெரிலங்க நீங்களே சொல்லுங்கள் ரேரு மோடு எதுவுமே தெரியாது இந்த கேமை நான் இதோட வந்துட்டு அடுத்த வாரம் தான் தொடுவேன் ஏன்னா இந்த வாரம் 3 வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு தோணுச்சு ஏன்னா ரொம்ப சும்மா தான் இருந்தேன்
எக்ஸாம்ஸ் வந்துட்டு நாளையோட முடியுது. நாளைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாமு, நாளையோட எக்ஸாம் முடியுது. நான் வந்துட்டு சண்டே சாட்டர்டேவை இந்த வாரத்தோட 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது அடுத்த வாரத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ. செகண்ட் வீடியோ வந்துட்டு நாளைக்கு முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அடுத்த வாரம் அப்புறம் சும்மாவே நான் உட்காரலாம். அடுத்த வாரம் வந்துட்டு உட்காந்துன்னு அடுத்த வாரம் ஏதோ புது எக்ஸாம் வருதான், அந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம். அது பெரிய எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க, தெரில. பெரிய எக்ஸாம்னால் அதை உட்காந்து படிக்கலாம். 2 வாரம் கேப் இருக்குன்னு சொன்னாங்க. இது என்னது விண்டி ஹையர் வின்ஸ்ட்ரக் ஃப்ரூட்டு ஏதோ போட்டிருக்குது. ஃப்ரூட் சான்ஸ் வின்ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு ஃப்ரூட் வந்துட்டு க்ளோ ஆகுமா தெரிலையே என்னன்னு. இங்கே பாருங்கள் மேங்கோ ஸ்ப்ரீடாக வளர்ந்துருங்க ட்ராகன் ஃப்ரூட்டோட. அப்போ மேங்கோ அங்கே பாருங்க என்ன ஆகுதுரா அது ஃபுல்லாக கேக்டஸு. எத்தனை கேக்டஸு இன்னும் கார்டன் ஃபுல்லாக கேக்டஸுங்க. ஐயோ என்னயா இது ட்ராகன் பெப்பரா? ஐயோ யார் சாமி இவன்? ஐயோ காய்ஸ் வெரி வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் கார்டனோட கார்னர் ஃபுல்லாக கேக்டஸ்லாம் நிறைய வச்சுருக்கான். எதுக்குன்னு தெரியல, சும்மா கார்டன் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கார்டனோட சைடு ஃபுல்லாக கேக்டஸ்ன்னு நினச்சி வச்சுருக்கிறான். இருங்க அவன்கிட்ட போடுவோம், லைக்காக போடுவோம். இல்லை வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்குறான் கார்டனை. லைக் இல்லைன்னா இப்படி இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டு பார்ப்போமா? ஃப்ரெண்டுலாம் வேணாம், அவர் அப்புறம் ஆசைங்கப்பத்திர போகிறாரு. ஓகே, கீர் ஷாப்புக்கு வந்துட்டு அந்த வாட்டர் கேனோ நம்ம சொன்னால அதை வாங்கிட்டு போவோம். வாங்கினா ஸ்பீடாக ஏறுது, மேங்கோ ஸ்பீடாக வளருதான்னு பார்ப்போம். அதை வாங்கி ஒரு 2 வாங்குவோம் இந்த வாட்டி. போதும், அவர் குப்பை காக்கணும் கறியாக்குறோன்னு அவர் வீடியோ பார்க்கும்போது நினச்சாரு, ப்ரோ நான்லாம் ஏதோ ரேர் ஃப்ரூட்டு வாங்க சொல்லி உனக்கு தந்தா என்ன ப்ரோ காசு இப்படி கறியாக்குற ப்ரோ அப்படின்னு கதற போகிறாரு. இந்த மேங்கோ ஃப்ரூட்டு வேறு ரேர் ஃப்ரூட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது வேறு கேவலமான ஃப்ரூட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவள் தான் அவர், ப்ரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு தந்தா இப்படி கேவலமான சீடை போய் வாங்கி வளர்த்து வச்சுருக்கிறியா ப்ரோ அப்படின்னு கேட்க போகிறாரு. நான் வேறு இந்த கேமை பற்றி ஒன்றுமே ஆராயாமல், போன வாட்டி ஆராயாமல் தான் வந்தேன். அப்புறம் அது ரெக்கார்டிங் போனதுக்கப்புறம் அந்த கேமையும் விட்டேன். நான் இப்போ மறுபடியும் ஆராயாமல் தான் வந்திருக்கிறேன். ஓகே, சீட் ஷாப் வந்துட்டு ரீசெட் ஆகிருக்குதான். ஓகே, மறுபடியும் இதை புது சீட் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேங்கோ வாங்குது. மேங்கோவை யாரு போடான்னு தெரியல, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அவர்கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். இது வேறு ரேர் சீடாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ரேர் கூட வேணாம், நார்மல் சீடாக இருந்தாலே போதும், ரேராக கூட இருக்க வேணாம். ஓகே, இந்த வேறு எதுவுமே பெரிய ஃப்ரூட்டு கீழே எதுவுமே வர மாட்டேங்குதுங்க. கீழே பெரிய ஃப்ரூட்டு நீங்களே பாருங்களேன். இந்த பேர்னிங் பட்டு இதெல்லாம் இருக்குது. இதில் நோ ஸ்டாக்னே வருது. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக வந்து எல்லோரும் வாங்கிட்டு போயிடுறானுங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் அடுத்த வாட்டி சீக்கிரமாக வந்து வாங்கிட்டு போவோம். பம்கின் சீடு வாட்டர் மிலன்லாம் இருக்குதா? ஒன்றுமே இல்லைங்க. ஓகே, நம்ம மறுபடியும் கேரட் சீடை தான் வாங்க போகிறோம். ஏன்னா வேறு சீடே இல்லை, எல்லாமே நோ ஸ்டாக்குன்னு காட்டுது. எல்லாத்தையும் சீக்கிரமாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா, இல்லை எல்லா சர்வர்லேருந்து விளாட்றாங்கல்ல, எல்லா சர்வருக்கும் ஒரே சீட் டைப் தான் தெரில. ஓகே, இந்த இடத்துல அதை போடுவோம். இதுக்கு போட்டிங்கன்னா கேரட் சீடை போட்டிங்கன்னா ஓகே. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் 3 மினிட்ஸ் இருக்கா. நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விளையாடுங்க. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள் மேங்கோ ட்ரீ மாதிரியே வளர்ந்துருச்சு. ஆனால் மேங்கோ ட்ரீ இப்படியா இருக்கும்? மாங்காய் மரம் எப்படியா இருக்கும்? ஏமாத்துறானுங்க. மாங்காய் மரம் இப்படிலாம் இருக்காங்க. எம்மாடி பெரிய கேரட்டு. இதுலேருந்துலாம் செம லாபம் பார்க்கலாங்க. இப்போ பாருங்களேன், அவன் செல்லுக்கு போயிட்டு எவ்வளோ லாபம் பார்க்குறான்னு மட்டும் பாருங்கள். இதில் வாட்டி செல்மை இன்வென்ட்ரி 512. நான் வாங்கினது 12 சீடு. 12 × 10 120. ஆனால் எனக்கு கிடச்சது 512. இதுதான் பேஷ்னாஷ். ஓகே காய்ஸ், அடுத்து ஆப்பிள் சீடு என்னமோ வருது. இருங்க, நான் சவுண்டு கம்மி பண்ணனாலே தெரியலையே. சவுண்டு ஃபுல் கம்மியில் தானே இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்புறம் வீடியோ சவுண்டு கேட்டு அப்புறம் நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணி அதுக்கு வேறு பெரிய பிரச்சனை. இல்லைன்னா சவுண்டோடு தான் வீடியோ வரும். இவரு பாருங்கள், நம்ம கார்டனுக்கு வந்திருக்கிறாரு. இவர்கிட்ட கேட்டு பார்ப்போமா? இஸ் மேங்கோ இஸ் ஜஸ்ட் நவ் ஐ பாட் மேங்கோ. இவர்கிட்ட கேட்போம். ஜஸ்ட் நவ் ஐ பாட் மேங்கோ. நான் ஓடுறாரு. இரு ப்ரோ பேசுங்க ப்ரோ. ப்ரோ சரி, அப்படியே இதில் சர்வர் இதில் போவோம். இஸ் மேங்கோ இஸ் ரேர் அப்படின்னு கேட்டு வருவோம். ரேராக என்னன்னு தெரில. இந்த வீடியோ முடிச்சோன்னே தான் நான் போய் பார்க்கணும். மேங்கோ இல்லைன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட்டாச்சும் ரேரான்னு தெரில.
ட்ராகன் ஃப்ரூட்டு காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு, ரேராக தான் இருக்குன்னு நான் வாங்கிட்டேன். ப்ரோ வேறு அசிங்கமாக கேட்க போகிறாருன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ நீ ஏன் ப்ரோ இப்படி லூஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கிற, அது வேஸ்ட்டு ஃப்ரூட்டு ப்ரோ, மேங்கா காசைப்பட்டு இப்படி ஏமாந்திட்டியே ப்ரோன்னு என்னமோ கேட்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அது காசு ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரேராக தான் இருக்குன்னு வாங்கிட்டேன். எப்படி இருக்க போகுதோ தெரியல கைஸ். ஓகே, மறுபடியும் இந்த கீஃப்ட் ஷாப்புக்கு போய்ட்டு இந்த ட்ராகன் ஃப்ரூட் வளரவே மாட்டேது, அதுக்கு வாங்கின்னு வருவோமா? வேணாங்க, நம்மக்கிட்ட 170K தான் இருக்குது. நம்ம இந்த ரெண்டுத்தையும் வாங்கினோமே தவிர இதுலேருந்து எதுவுமே நமக்கு கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு ஓகையான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, வீடியோ லென்த் வேறு எவ்வளோ ஆச்சுன்னு தெரியலையே. இதை வாங்கி அப்போ தான் வீடியோ லென்த் 20 நிமிஷம் ஆயிருக்கும். இது இந்த காமன் ஐக்கு ரிலீஸ் ஆனோடனே இந்த வீடியோ முடிச்சிக்கலான் இருக்கேன். ஆமாங்க, ஏன்னா இந்த வீடியோவில் 20 மினிட்ஸ் தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே இந்த கேம் என்னால் விளையாட முடியாது. கேம் பற்றி ஒன்றுமே தெரியாமல் என்ன விளையாட சொல்கிறீங்க? அவர் எனக்கு நான் டுட்டோரியல் தரேன் ப்ரோன்னு என்னை இப்போ 8 மணி ஆகுதா, அவர் 7:30க்கு வர சொன்னார். எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. 7:15க்கு வர சொன்னார். எனக்கு கொஞ்சம் டைம் பிஸியாக இருந்துச்சு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவர் வரலாம் சொல்லலை. நான் ஆல்ரெடி ஒரு நாள் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, ஓகே ப்ரோ வா ப்ரோ, எனக்கு வெஜிடோன் கூப்பிட்ற ப்ரோ, எனக்கு வெஜிடோ தான் பிடிக்கும் அப்படின்னாரு. அவர் நான் வெஜிடோன் கூப்பிடணும் அப்படின்னாரு. அவர் கோகோட வெஜிடோ தான் பிடிக்குமா? சரி ப்ரோ, ஆனால் கெட்டோ தான் எனக்கு கூப்பிட தோணுது அப்படின்னு சொன்னேன். என்ன ப்ரோ வெஜிடோன் கூப்பிடு ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஓகே ப்ரோ அப்படின்னேன். அப்புறம் அவர் அப்போ வரேன் ப்ரோ, நான் என்னை வெஜிடோன் கூப்பிடுங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. இன்றைக்கி இப்போ உள்ளே வந்தோடனே அவர் குரோவா கார்டனுக்குள்ளே இருந்தார். சரி ப்ரோ கூட போகலான்னு பார்த்தா அவர் வெளில போயிட்டார். அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ கதை சொன்னியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு உருட்டு தான். அந்த ஃப்ரூட்டை கூட அந்த போட்டாரு. அது பெரிய ஃப்ரூட்டாக என்னன்னு தெரில, சைஸில் பெருசாக இருக்குது, அதனால் பெரிய ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன். தெரிலங்க. எங்கே மாங்காய் மரத்தில் ஒரு மாங்காய் கூட காணோம். இங்கே ஏமாந்துட்டோமா நம்ம? தம்பி, மாங்காய் மரத்தில் மாங்காவையே காணோமே. ஐயையோ, கெட்டோ ப்ரோ கிட்ட திட்டு வாங்கிறது அன்பாம். இங்கே பாருங்க, மாங்காய் மரம் மட்டும்தான் வளர்ந்துருக்கு. ஒரு வேளை இது டெக்கரேட்டிவ் ஐட்டமாக இருக்குமோ? மாங்காய் மரம் மட்டும்தான் வளர்ந்துருக்குது, ஆனால் மாங்காவை காணோம். ஓகே, ரீஸ்டாக் அடித்தான், என்னன்னு பார்ப்போம். சீடு ஸ்டாப்பு, மேங்கோ இல்லை. மேங்கோ இனிமேல் வாங்க மாட்டேன்ப்பா நான். மேங்கோலாம் ரொம்ப அது பயமாகவே இருக்குது. அதுலேருந்து எந்த ஃப்ரூட்டுமே வர மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் கண்டிப்பாக. ஓகேங்க, கடைசியாக எந்த ஃப்ரூட்டுமே அவ்வளோ நல்ல ஃப்ரூட்டெல்லாம் இல்லை. ஏன்னா எந்த ஃப்ரூட்டுமே இந்த ப்ளூபெர்ரி இதுக்கெலாம் மேலே எந்த ஃப்ரூட்டுமே வரல. அந்த வாட்டர் மிலானு பல்ப்பு, என்ன பல்ப்பு, ஆரஞ்சு பல்ப்பா, அது எதுவுமே வரல. ஐயோ, தெரியாமல் ஸ்ட்ராபெரி சீடு வேறு வாங்கிட்டேனே. ஓகே, இந்த காமன் சீடும் வந்துடுச்சு. நான் இப்போ இந்த ஸ்ட்ராபெரி சீடு வேறு தெரியாமல் வாங்கிட்டேன். இது வேறு நல்லாவே இருக்காதுங்க, சும்மா லைட்டாக தாங்க ப்ராஃபிட்டு. கேரட்டுக்கு தாங்க மோர் ப்ராஃபிட்டு இங்கே. சரி ஓகே, சும்மா இந்த இடத்துல ஓரமாக இங்கே குட்டியோண்டு வளர்ப்போம். அது வளருதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகேங்க, இந்த காமன் எக்கை நம்ம ஆச் பண்ண வேண்டிய நேரம். இதை ஆச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கேரட்லாம் எடுத்துகிட்டு வீடியோ முடிச்சுப்போம். என்ன கிடச்சிருக்குன்னா கோல்டன் லேப் அப்படின்னு கிடச்சிருக்குது. ஓகே, இப்போ தான் கிடைக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன். இப்போ நான் இந்த இடத்துலையே போட்டுட்டேன் அந்த கோல்டன் லேப்பை. ஓகேங்க, அந்த கேரட் எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓகே, ஒரு கேரட் சீடு கிடச்சிருக்குது. இது நான் அப்புறமா விளையிறேன். இப்போ இங்கே வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, சாண்டி கோல்டன் கிடச்சிருக்கு. இப்போ சாண்டி ஈவெண்ட் ஏதோ போயிட்டுருக்குது, அதனால் சாண்டி கோல்டன் கிடச்சிருக்குது. ஓகேங்க, 266 இந்த வாட்டி ப்ராஃபிட்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்க, வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். இது வழி ஏதாவது சொல்லுங்க. இந்த மாங்காய் மரத்துலேருந்து ஒரு மாங்காய் கூட வரலங்க. இது டெக்கரேட்டிவ் ஐட்டமா இல்லை நான் தப்பு பண்ணிட்டேனா? இது இல்லைனா இது நல்ல ஃப்ரூட்டு தானா? இது சும்மா இல்லை இது சும்மா ஃப்ரூட்டு ப்ரோ ஏன் ப்ரோ வாங்கினேன் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா அந்த ப்ரோ கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு முன்னாடியே நான் சாரின்னு சொல்லிடுறேன். ஓகே கைஸ், வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தொட்டு ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே இந்த கோல்டன் டாப் சொல்லிடுங்க, அந்த கோல்டன் டாப்பும் நல்ல பெட்டா இல்லையான்னு சொல்லிடுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பாய் 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 கைஸ்.